Hello everyone, good evening. Am I audible? Please let me know if I am audible and clear. Yes. Audible and clear அப்படினா சொல்லுங்க so that we can continue the class today. Yes. Fine. So, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா working of institutions. So, அதுல வந்து democratic politicsல we have been doing one topic and அதுக்கு வந்து ஒரு சின்ன introduction மாதிரி நான் ஒரு class கொடுத்திருந்தேன். So, I thought like okay, liveல பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு I thought of starting today. Okay? Yes. Venkat, good evening. Hi. Hello. Superb. Okay. So, இன்னைக்கு டாபிக்கு போறதுக்கு முன்னாடி I would just need to remind you all about MVSAT Miha Vedantu Scholarship Admission Test. சூப்பரா இருக்கு. So, இது வந்து ஆன்லைன்லயும் நடக்குது, ஆஃப்லைன்லயும் நடக்குது. ஆஃப்லைன்னா this Sunday it took place and it is also going to take place coming Sunday. அது இல்லாம இப்போ ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க descriptionல லிங்க் இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு you can always go and have the super experience. ஏன் அப்படின்னா இதுல உங்களுக்கு ஆல் இந்தியா ரேங்கிங் வரும். அது மட்டும் இல்லாம சூப்பரான ப்ரைசஸ் இருக்கு, லைக் இன்டர்நேஷனல் ட்ரிப் அண்ட் தென் மற்ற ரிவார்ட்ஸ் ப்ரைசஸ், ஐஃபோன், பிளே ஸ்டேஷன்ஸ், ஐபேட் இதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம 100% வரைக்கும் உங்களுக்கு வேதாந்தோட கோர்சஸ்ல ஸ்காலர்ஷிப் இருக்கும். இதோட ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல், கவுன்சிலிங், இந்த மாதிரி சூப்பரான விஷயமெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பா போய் அட்டென்ட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஹலோ அஜ்மல், குட் ஈவினிங் அஜ்மல். எப்படி இருக்கீங்க அஜ்மல்? ஸோ ஒர்க்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் 10 இன்டர்டிசிப்ளினரி ப்ராஜெக்ட் இஸ் தேர் ஒன்லி ஃபார் ஹிஸ்ட்ரி. இல்லை, எக்கனாமிக்ஸ்லயும் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகேவா? கன்சியூமர் ரைட்ஸ்ல உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கு எக்கனாமிக்ஸ்ல. ஃபைன். ஓகே. இதுல வந்து நம்ம லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி இது மூணும் மெயினா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பாக்குறது இந்த ஒர்க்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஏன்னா இந்த டெமோக்ரஸி, இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனா இருக்கு. இந்த மூணு ஆர்கனைசேஷன்ஸுக்கும் என்ன பார்ட் இருக்கு, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இவங்களோட சப்போர்ட் என்ன, ஒரு கண்ட்ரியா இவங்களோட இம்பார்ட்டன்டான ரோல் என்ன, இது மூணையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம வந்து சும்மா பார்த்தோம், ஒரு அஃபீஷியல் மெமராண்டம் பார்த்தோம். இந்த அஃபீஷியல் மெமராண்டம் வந்து யார் ரிலீஸ் பண்ணுவாங்க, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ ஒன் பை ஒன் we will be seeing all the topics. ஃபைன். ஸோ இது வந்து இந்த டாபிக் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொன்ன மாதிரி லைக் திஸ் லெசன் will help you to understand some chapters in the 10th standard. ஸோ நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ல சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு, அதை வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, வாட் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னா திஸ் வில் பி த ஆன்சர். ஓகேவா? போர்டு எக்ஸாமுக்கு அசஸ்மெண்ட் எடுப்பாங்க. கன்சியூமர் ரைட்ஸ்ல இருந்து வர ப்ராஜெக்ட் மார்க்கை வந்து இன்டர்னலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து போர்டு எக்ஸாமுக்கு உங்களுக்கு லெசன் கிடையாது, லைக் கொஸ்டின்ஸ் வராததுல இருந்து. ஓகேவா? ஸோ கன்சியூமர் ரைட்ஸ் இஸ் நாட் ஃபார் போர்டு எக்ஸாம், பட் இன்டர்னல்ல உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஃபைன். ஸோ டெமோக்ரஸி வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்னென்னலாம் வந்து ரோல், இந்த இன்ஸ்டிடியூஷன்ல டெமோக்ரஸில என்னென்ன ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வால்வ் மீட்டிங்ஸ், கமிட்டிஸ் அண்ட் ரொட்டீன்ஸ். ஸோ எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குமே மீட்டிங்ஸ் இருக்கும், கமிட்டிஸ் இருக்கும், டெய்லி ரொட்டீன்ஸ் இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there will be some delays and complications. ஓகேவா? ஜென்ரலா இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல there will be some meetings, routines. ஸோ நம்ம டெமோக்ரஸியில் ஒரு விஷயம் பார்ப்போம், 10th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு இருக்கும். பட் நவ் ஐ எம் டெல்லிங் யூ, சின்ஸ் வி ஹேவ் திஸ் பாயிண்ட், ஐ வில் டெல் யூ சம்திங். டெமோக்ரஸியில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசிஷன் மேக்கிங் டிலே ஆகும். வை டெசிஷன் மேக்கிங் இஸ் டிலேட் இஸ் பிகாஸ் சோ மெனி பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் டெசிஷன் மேக்கிங். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரியான they will have this meetings இருக்கும், ரொட்டீன்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஒரு சின்ன ஆக்ட் கொண்டு வரணும்னா கூட எல்லாரும் ஓட் பண்ணி தான் கொண்டு வர முடியும். இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்தாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். வாட் இஸ் தட் இஸ் குவாலிட்டி டெசிஷன். டெசிஷனோட குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம இருக்கணும்னா டெசிஷன் டிலே ஆகிறது ஓகேவா இருக்கும் சில சமயம். தட் இஸ் வாட் வி ஹேவ் டு நோ. ஓகேவா? எஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் மோஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு ஒரு பொசிஷன் இருக்கும். அவங்க தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல தட் பொசிஷன் இஸ் த டாப் பொசிஷன். ஓகேவா? தட் இஸ் த சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு ஹைகோர்ட்டுக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டும் இருப்பாங்க. ஓகேவா? தட் ஆல்சோ இஸ் தேர். அது வந்து ஹைகோர்ட்ஸுக்கு அந்த சீஃப் ஜஸ்டிஸ் பொசிஷன். சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் என்டையர் கண்ட்ரி இந்தியான்னு சொல்லுவாங்க. தமிழா டீச் பண்றேன், கண்டிப்பா டீச் பண்றேன். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர் தான் வந்து இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கார். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் த டிலேஸ், காம்ப்ளிகேஷன்ஸ் இதுல வந்து என்னன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்காகனா நிறைய பேரை கன்சல்ட் பண்றதுக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, why this delay is there அப்படின்னு பாத்தீங்கன்னா, this delay is there because there are so many people who are consulted before taking any decision. Okay, fine. Okay, fine. See, தமிழ் கிளாஸ் வந்து டோன்ட் வரி, உங்களுக்கு எக்ஸாம் பக்கத்துல வரப்ப நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். தமிழ் கிளாஸ் கண்டிப்பா நான் பிளான் பண்றேன். ஓகேவா? டோன்ட் வரி. ஃபைன், we will decide. இப்போ இது வந்து கிளாஸ் லிசன் பண்ணுங்க. டோன்ட் மிஸ் எனி ஆஃப் த பாயிண்ட்ஸ். this itself is very important. 5 மார்க்கா கேட்கலாம். What is the importance of institutions in democracy? ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க். ப்ளீஸ் லிசன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெசிஷன் குயிக்கா எடுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இருந்தாலும் நிறைய பேரை கன்சல்ட் பண்றதுக்கு இது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வாட் வி சாஸ் மெமராண்டம், அஃபீஷியல் மெமராண்டம் ஒன்று பார்த்தோம். ஸோ அதுல வந்து என்ன அதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹாவ் த Lok Sabha and Rajya Sabha involved, parliament எல்லாம் இன்வால்வ் ஆகி they are releasing an official memorandum. அதுக்கப்புறம் அது கோர்ட்டும் அதுல இன்வால்வ் ஆகுது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு அப்படின்னு சொன்ன, இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை த எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஒரு விஷயம் இந்தியாவில வந்துச்சுன்னா அதை மொத்தமா நல்லா அது ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ஆல் தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேவ் டு பி இன்வால்வ். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் பார்லிமெண்ட். நான் சொல்லியிருந்தேன் பார்லிமெண்ட் யார் யார் இருப்பாங்கிறது சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வாட் கான்ஸ்டியூட்ஸ் த பார்லிமெண்ட் மூணு நேம் சொன்னேன். இந்த 3 பேரும் சேர்ந்துதான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னேன். அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. so that I will see if you have listened to the class very well. ஓகேவா? ஃபைன். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒன் ஷாட்டா ஓகே பிளான் பண்றேன் ஹரிஷ், definitely I'll plan. ஓகே, fine. So I'm waiting for the answer. You tell me, like, parliament is constituted by 3 names I gave you that day. யாரெல்லாம் வந்து parliament constitute பண்ணுவாங்க? Hello Harish. Hi, good evening Harish Murugan. Lok Sabha, Rajya Sabha and President. Very good Jay Surya, that's correct. Okay, so parliament ங்கிறது யாரு அப்படின்னா, parliament is constituted President plus Lok Sabha and Rajya Sabha. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பார்லிமெண்ட்ங்கிறது லோக் சபா அண்ட் ராஜ்யசபான்னு மட்டும்தான் நினைப்பாங்க. பார்லிமெண்ட்ங்கிறது லோக் சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட். ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா, பார்லிமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேச்சர் ஆர்கனைசேஷன், லெஜிஸ்லேச்சர் இன்ஸ்டிடியூஷன். இப்ப லெஜிஸ்லேச்சருங்கிறது என்னன்னா லா. இந்த லா வந்து லோக்சபா ராஜ்யசபா கொண்டு வந்தாலும் அந்த லாவை ஃபைனலா அசென்ட் கொடுத்து அதை ஆக்டா சேஞ்ச் பண்ண, அதாவது பில்ல வந்து ஆக்டா சேஞ்ச் பண்றது பிரசிடென்ட் தான். ஸோ பிரசிடென்ட் கொடுக்குற அசென்ட்ல தான், அசென்ட்ங்கிறது அவரோட சிக்னேச்சர் போடுவார், பெர்மிஷன் மாதிரி சிக்னேச்சர் போடுவார். அப்பதான் அது என்னவா மாறும், அது ஆக்டா மாறும். ஸோ பிரசிடென்ட் இல்லாம பார்லிமெண்ட்டை மட்டும் நம்ம லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா பிளஸ் பிரசிடென்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்லிமெண்ட் அப்படிங்கிற முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷனை பத்தி பார்க்க போறோம். ஸோ டெசிஷன்ஸ் ஆர் நாட் டைரக்ட்லி டேக்கன் இன் பார்லிமெண்ட். ஸோ ஒருத்தர் வந்து டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. நீங்க டெசிஷன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரி டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? அந்த டிஸ்கஷன்ஸ் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா டெசிஷன், நம்ம கவர்மெண்டோட டெசிஷனோட ஷேப் வந்து அப்பதான் மாறும். So what is the importance of this decision அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த டெசிஷன் அப்படிங்கிறது
ஓகே, ஸோ டெசிஷனுங்கிறது இங்க என்ன, வாட் டு வி கால் அஸ் டெசிஷன் ஹியர் இஸ் தட் இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து யாரெல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னா தீஸ் ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ எம்பிஸ் சொல்றோம் இல்லையா, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறவங்க பீப்புளால சூஸ் பண்ணப்பட்டவங்க லோக்சபால ஸ்பெசிபிக்கா. ஸோ டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மூலமா பீப்புளால சூஸ் பண்ணப்பட்டு லோக்சபால வந்திருப்பாங்க. ராஜ்யசபால இருக்கிறவங்க யாரு அப்படின்னா ஸ்டேட்ஸ்ல இருக்கிற பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமா இன்டைரக்ட் எலெக்ஷன்ல சூஸ் பண்ணப்பட்டு ராஜ்யசபாக்கு வந்திருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேருமே டிரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள். அப்போ ஒரு பர்சன் டெசிஷன் மேக் பண்றாரு அப்படின்னா அந்த டெசிஷன் ஒன்லி தட் பர்சன்ஸ் ஒப்பீனியன். இஃப் அட் ஆல் நம்ம வந்து நான் என்ன சொன்னேன், பிரைம் மினிஸ்டர் இஸ் த ரியல் ஹெட், பிரசிடென்ட் இஸ் த நாமினல் ஹெட். ஸோ பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். பிரைம் மினிஸ்டர் ஏன் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அலாங் வித் த கேபினெட் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ணுவாங்கன்னா தே டேக் த மேஜர் டெசிஷன்ஸ். ஸோ இப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா பிரைம் மினிஸ்டரை மட்டுமே டெசிஷன் எடுக்கிறதுக்கான பவர் கொடுத்தா அது அவரோட டெசிஷனா மட்டும்தான் இருக்கும். அது வந்து கரெக்டான டெசிஷனா எப்பவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த டெசிஷனை எடுக்கிறப்போ மக்களுக்கு நல்லது எதுவோ அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. தட் இஸ் வை பார்லிமெண்ட்ல வந்து டெசிஷன் அப்படிங்கிறது ஒருத்தரோடது கிடையாது, அது மொத்த டிஸ்கஷனோட ஒரு டெசிஷனா இருக்கும். ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து என்ன பண்ணும்னா கவர்மெண்ட் எப்படி ஆக்ட் பண்ணணுங்கிறதுக்கான ப்ரெஷரை கொடுக்கும். ஏன்னா அப்போசிஷன் பார்ட்டியில இருக்கவங்களும் அந்த டிஸ்கஷன்ஸ்ல இருப்பாங்க. கரெக்டா? ஸோ ஒரு கவர்மெண்ட் இப்போ பிஜேபி ரூல் பண்றாங்க நம்ம கண்ட்ரில. கரெக்டா? ஸோ இந்த பிஜேபி அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா டெசிஷன் அவர் மட்டுமே எடுக்க முடியாது. What happens is there is an opposition party also. அந்த opposition பார்ட்டில other political parties also will be there. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஷர் கொடுப்பாங்க. What pressure is there? அவங்க கேள்வி கேட்பாங்க. நீங்க ஏன் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, மக்களுக்கு ஏன் இது நல்லது பண்ணலங்கிற கேள்வி வரும். இல்லைன்னா இவங்க ஒரு டெசிஷன் கொண்டு வராங்க, ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அது மக்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போசிஷன்ஸ் பார்ட்டி நினைச்சாங்கன்னா அதையும் அவங்க கேள்வி கேட்பாங்க. ஏன் இந்த ப்ரொவிஷன் இந்த ஆக்ட்ல இருக்கு, இது தப்பு தானே, இதை நீங்க மாத்தணும். ஏன்னா அவங்கெல்லாமும் ஓட் போட்டு மெஜாரிட்டி வந்தா மட்டும்தான் அந்த பில் வந்து ஆக்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? லோக்சபால இருந்து ராஜ்யசபால இருந்து அப்பதான் பாஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எப்படி ஆக்ட் பண்ணணுங்கிற ஒரு பவரை கொடுக்கும். ஸோ கவர்மெண்ட்ங்கிறது ஒரு பர்சன் கிடையாது. கவர்மெண்ட்ங்கிறது த என்டையர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டுகெதர் லைக் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல், லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சேர்ந்து தான் நம்ம கவர்மெண்ட்னு சொல்ல போறோம். ஸோ அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த டிஸ்கஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் வை ஈவன் தோ திஸ் டிஸ்கஷன் டேக் டைம் த டெசிஷன் வில் பி பெட்டர். அதனால தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தீஸ் டிஸ்கஷன் ஆர் இம்பார்ட்டன்ட். இஃப் பார்லிமெண்ட் இஸ் நாட் ஃபேவர் ஆஃப் த டெசிஷன் தென் த கவர்மெண்ட் கேன் நாட் கோ அஹெட். அதான் சொல்ல. அப்போ அப்போசிஷன் பார்ட்டிக்கோ மொத்தமா பார்லிமெண்ட்டுக்கு அந்த டெசிஷன் பிடிக்கல, ஒன்னு அப்போசிஷன் பார்ட்டிக்கு பிடிக்கல, இல்ல பிரசிடென்ட்டுக்கு பிடிக்கல. தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ பார்லிமெண்ட்ங்கிறது பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபாக்குள்ளேயும் ஒரு செக் இருக்கும், ராஜ்யசபாக்குள்ளேயும் ஒரு செக் இருக்கும், அது இல்லாம பிரசிடென்ட் கிட்டயும் செக் இருக்கும். இவங்க எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு டெசிஷன் ஃபைனலா வெளியே வரும். அப்போ எந்த அளவுக்கு குவாலிட்டி செக் பண்ணி ஒரு டெசிஷன் வெளியே வருதுன்னு பாருங்க. அதான் சொல்றாங்க பார்லிமெண்ட்டுக்கு ஒரு டெசிஷன் பிடிக்கல, கவர்மெண்டோட டெசிஷன் பிடிக்கல அப்படின்னா அந்த டெசிஷன் வெளியே வராது, அது வந்து ஒரு ஆக்டா ஒரு இம்ப்ளிமெண்டேஷனா வெளியே வராது, அது அங்கேயே நின்னுரும். தட் இஸ் வை we have the decision making, collective decision making here. ஓகேவா? so why do we need the parliament? இது பார்லிமெண்ட் ஃபங்க்ஷன் ஆகிறது பத்தி பார்த்துட்டோம். இப்ப பார்லிமெண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, why should we have the parliament அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நம்ம பார்க்க போறோம். so an assembly of elected representative தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து மக்களுக்காக அவங்க பயன்படுத்துற ஒரு அத்தாரிட்டி, சுப்ரீம் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி பார்லிமெண்ட் கிட்ட இருக்கு. இதுவே ஸ்டேட் லெவல்ல இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்லிமெண்ட்ல லோக்சபா, ராஜ்யசபா இருக்கிற மாதிரி பிளஸ் பிரசிடென்ட் இருக்கிற மாதிரி ஸ்டேட்ல என்ன இருக்குன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பிளஸ் கவர்னர். சரியா? இன்ஸ்டெட் ஆஃப் லோக்சபா we have legislative assembly,
Instead of Rajya Sabha, we have Legislative Council. Instead of President, we have Governor. இதுதான் ஸ்டேட்ல. ஓகேவா? இவ்வளவுதான். This is but ரெண்டுக்குமான ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் லெவல்ல இருக்கும், இந்த கண்ட்ரி பார்லிமெண்ட்டுக்கு கண்ட்ரி லெவல்ல இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஸ்டேட் லெவல்ல இருக்கும். ஓகேவா? எல்லாரும் லிசன் பண்றீங்களா? சாட் செக்ஷனே ரொம்ப குவைட்டா இருக்கே. Fine. Okay. So let's continue. So இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this name vary in different countries. இந்த பார்லிமெண்ட்ங்கிற பேரு ஒவ்வொரு கண்ட்ரில ஒவ்வொரு நேம் இருக்கும். நம்ம கண்ட்ரில இதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து எங்க இருக்குன்னா ஜார்ஜ் ஃபோர்ட். ஓகேவா? அதுல இருக்கு. சோ கைசர், ஹாய், உங்க ரியல் நேம் என்ன கைசர்? சோ பார்லிமெண்ட் வந்து பீப்புளுக்காக எப்படி எல்லாம் அவங்க பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். The first one is பார்லிமெண்ட் தான் லா மேக்கிங்ல ஒரு ஃபைனல் அத்தாரிட்டி. Who makes the law in our country அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட். புரிஞ்சுதா? சோ அதனாலதான் the legislature is the law making body of the country. Okay. Next is those who run the government can take decisions only when they get the support. So government run பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா பார்லிமெண்டோட சப்போர்ட் இல்லாம அவங்க டிசிஷன் எடுக்க முடியாது. So first they make law. Second is any decision taken by the government should be getting the support from the parliament. Point number 2. Okay va? So point number 3, they control all the money government have. How அப்படின்னு பாத்தீங்கன்னா there is some fund. நம்மளுக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்க மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் ஆர்பிஐல ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அத கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் மாதிரி கவர்மெண்டோட பேங்க் அக்கௌண்ட், பார்லிமெண்ட்ல இருக்கிற பார்லிமெண்ட் ஆர்பிஐல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருக்கிற ஒரு அக்கௌண்ட், கவர்மெண்டோட அக்கௌண்ட். சோ இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான் கவர்மெண்டோட மணி இருக்கும். சோ அதுல இருந்து மணி வெளியே எடுக்கணும் அப்படின்னா அது வந்து பார்லிமெண்ட் பெர்மிஷன் கொடுத்தாதான் அந்த மணியை வந்து வெளியே எடுக்க முடியும். சோ அவங்க லா மேக்கிங் அவங்க தான் பண்றாங்க, டெசிஷன் எடுக்கிறத கண்ட்ரோல் பண்றது அவங்க தான், மணி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றது, கவர்மெண்டோட மணி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றது அவங்க தான். புரிஞ்சுதா? சோ பார்லிமெண்ட் இஸ் த ஹையஸ்ட் ஃபோரம் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் டிபேட் ஆன் பப்ளிக் இஷ்யூஸ் அண்ட் நேஷனல் பாலிசி. சோ மக்கள் பத்தினா மக்கள் நலனுக்காகவோ மக்களோட பிரச்சனையவோ பேசுறதுக்கான ஒரு டாப் மோஸ்ட் பிளேஸ், ஹையஸ்ட் ஃபோரம் எதுன்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட். சிம்பிளி ஸ்பீக்கிங் இது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவோட பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸுக்கான ஒரு ஃபோரம். சோ இவங்க பீப்புளுக்காக பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க குரல் கொடுப்பாங்க. ஓகேவா? தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் த பார்லிமெண்ட். சோ இங்க என்ன, இங்க பவர், உண்மையாவே பவர் யார்கிட்ட இருக்கு? பீப்புள் கிட்ட தான் பவர் இருக்கு. why I say that people have the power in parliament is because இங்க இருக்கிறவங்க எல்லாருமே யாருனால செலக்ட் பண்ணி இங்க வருவாங்க, பீப்புள் செலக்ட் பண்ணி இவங்களை எல்லாம் அனுப்புவாங்க. ஓகேவா? சோ தே டாக் ஃபார் பீப்புள் தேர், அவங்க மக்களுக்காக அவங்க பேசுவாங்க. ஓகே. So now we have to talk about two houses of parliament. What are the two houses of parliament அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகேல இருக்கிற ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸை வச்சுதான் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு பிலாசபி. ஓகேவா விக்டர்? டெமோக்ரஸி இஸ் பிலாசபி. அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற பிலாசபி, டெமோக்ரஸிங்கிறது ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பிலாசபி, அதை அப்ஹோல்டு பண்றதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருக்கு. மக்கள் நினைச்சா மட்டும்தான், அதாவது டெமோக்ரஸி அப்படிங்கிறது மக்கள் கிட்ட பவர் இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரி டெமோக்ரஸின்னு சொல்லும். So what do I mean by people having the power? This here the government is run by people who are elected by people. இங்கதான் நான் என்ன சொல்றேன்னா people கிட்ட பவர் இருக்குன்னு சொல்றேன். So every 5 years in our country we have election. அந்த எலெக்ஷன்ல மக்கள் யாரை செலக்ட் பண்றாங்களோ அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். டெமோக்ரஸி இல்லாத மற்ற கண்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி மொனார்க் ஆர் டிக்டேட்டர்ஷிப். மொனார்க்குங்கிறவங்க ஹெரிடிட்டியா அவங்க வருவாங்க. ஓகேவா? சோ அங்க வந்து மக்கள் வந்து ஓட் போட்டெல்லாம் யாரையும் சூஸ் பண்றது இல்ல. தே ஆர் கெட்டிங் எலெக்டட் பை தெம்செல்ஃப்.
ஸோ இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப்ல என்னன்னா யாரோ ஒருத்தர் அவரு தன்னைத்தானே கிளைம் பண்ணிக்குவாரு, ஐ எம் யுவர் லீடர், நீங்க எனக்கு கேட்கணும், மிலிட்ரியோட சப்போர்ட்டோட அவர் பண்ணுவார். பட் டெமோக்ரஸில என்னன்னா பீப்புளோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் ஒருத்தங்க ரூலிங் பவருக்கு வரவே முடியும். That is why I tell you here that people has the power in terms of democracy. So democracy is a philosophy, is a form of government, but the real power lies in the hands of people. I will tell you one more thing also, not just the power, even the responsibility lies in the hands of people. ஏன்னா people ஒழுங்கானவங்களை செலக்ட் பண்ணா மட்டும்தான் டெமோக்ரஸி நல்லா இருக்கும். பீப்புள் ஒரு வேளை ஓட் பண்றவங்க தப்பானவங்களுக்கு ஓட் பண்ணிட்டாங்கன்னா டெமோக்ரஸியில ஃபார்ம் ஆகிற கவர்மெண்டா இருந்தா கூட the government might not be good. So who is having the power here? People has the power here. And who is having the responsibility here? People have the responsibility here. Not just the power, even the responsibility is also with us. அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், எலெக்ஷன்ல நம்ம ஒழுங்கா ஓட்டு போடாம நம்ம கரெக்டா இருந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு வர்ற கவர்மெண்ட் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறது நியாயம் இல்லை. ஸோ வென் வி ஓட் ஃபார் பீப்புள், வென் வி ஓட் ஃபார் அ கவர்மெண்ட் தட் இஸ் a right government, that we want to be a right government, and நம்மளும் அது ரொம்ப நியாயமா எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றோங்கிற பட்சத்துல the government formed will be good. பட் நம்ம அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல சில விஷயங்களுக்கு பார்த்து லைக்னா மணி வாங்கிட்டு ஓட்டு போடுறது, எலெக்ஷனுக்கே போய் ஓட்டு போடாம இருக்கிறது, இதெல்லாம் பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா we might not expect to have a good government. So the power lies in the hands of people and also the responsibility. இதுதான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? பிகாஸ் அந்த 5 years ஒன்ஸ் வர்ற எலெக்ஷன் தான் பீப்புளோட அத்தாரிட்டி. அந்த எலெக்ஷனை நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஓகேவா? பிகாஸ் திஸ் வி ஷுட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம கிட்ட சிஸ்டம்லாம் கரெக்டா இருக்கு, பட் அந்த சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கொஸ்டின். ஓகேவா? தட் வி ஷுட் கீப் இட் இன் மைண்ட். பிகாஸ் எலெக்ஷன் கமிஷன் தான் இந்த எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எலெக்ஷன் நடக்கிறப்போ எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது we should understand. They have so much power. Their main aim itself is to conduct free and fair election. நல்லபடியா எலெக்ஷன் நடத்தணுங்கிறதா அவங்க வேலையே. அவங்க கரெக்டா அதை நடத்தவும் செய்வாங்க. ஓகேவா? பட் we people of India should be having the responsibility of taking part in the election in a proper way. Okay? 70% தான் ஆவரேஜா ஓட்டிங்கே நடக்குது. Just imagine, டோட்டல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல 30% ஓட்டே போடுறது இல்ல, அந்த 70% நியாயமா ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறது கேள்வி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சைடு நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா we will always have the good government. Okay, fine. So 2 houses of parliament. So most large countries divide the role of parliament into 2 parts. இதை chambers இல்லைன்னா houses சொல்லுவாங்க. நம்ம கண்ட்ரில ஹவுஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ லோக் சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 house exercise real power. இந்த ஹவுஸ்ல என்ன அப்படின்னா பீப்புளோட டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மூலமா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. செகண்ட் ஹவுஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட். அதுதான் இந்தியாவில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் எலெக்டட், லோக் சபா இஸ் எலெக்டட் பை பீப்புள். இந்த சைடு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா இஸ் எலெக்டட் பை இன்டைரக்ட் எலெக்ஷன். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்டேட்ஸ்ல இருக்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஓட் போட்டு செலக்ட் பண்றவங்க தான் ராஜ்யசபால இருப்பாங்க. அது இல்லாம பிரசிடென்ட்டும் நாமினேட் பண்ணுவார். ஓகேவா? எஸ். சோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லோக்சபாவோட பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்சபா ஹேஸ் த பவர் சச் a way that they bring in the issues of people directly to the parliament. இதுல ராஜ்யசபாவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு சில ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸ்பெசிபிக்கலி ஸ்டேட்ஸோட இன்ட்ரெஸ்ட கொண்டு வரது அவங்களோட வேலை. ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் அந்த செகண்ட் ஹவுஸோட மெயினா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட்ஸ், இந்த ஃபெடரல் யூனிட்ஸ், ரீஜன்ஸ், இவங்களோட விஷயங்களை கொண்டு வரது ராஜ்யசபாவோட வேலை. புரியுதா? எஸ்பெஷலி என்ன சொல்லணும்னா, இந்தியா ஆஸ் அ ஃபெடரேஷன், கரெக்டா? ஸோ இந்தியா ஃபெடரேஷன்ங்கிறது என்னன்னா, வி ஹேவ் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கிற இண்டிபெண்டா, அந்த இண்டிபெண்டன்ட் சொல்ல முடியாது, லைக் அட்டானமஸ் பவர் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரியை நம்ம ஃபெடரேஷன் சொல்ல முடியும்.
அதுல இந்தியாவும் ஃபெடரேஷன், அதனால ராஜ்யசபாவோட மெயினான ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்டேட்ஸோட இன்ட்ரெஸ்ட கொண்டு வருது ராஜ்யசபாவோட மெயினான ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ இந்தியாவுல 2 ஹவுஸ் இருக்கு, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. தீஸ் ஆர் த 2 houses இன் இந்தியன் பார்லிமெண்ட். ஓகேவா? சோ இது இன்னொன்னு என்ன பேரு சொல்றாங்க அப்படின்னா, this translation the council of states and the house of people. okay, so lok sabha, lok அப்படினா people, house of people is lok sabha, council of states is rajya sabha. so people oda issues direct ah kondu varudhu lok sabha, states oda interest direct ah kondu varudhu rajya sabha. okay, this is the two major houses of major 2 houses of parliament. okay, so the president of India is also part of parliament even though they are not the member. president parliament oda part, ஆனா 2 ஹவுஸ் ஓட மெம்பர் கிடையாது. புரிஞ்சுதா? சோ எம்பி அப்படிங்கறவங்க தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ங்கிறது யாருன்னா, ஏதாவது ஒரு மூலமா ஒன்னு பிரசிடென்ட் நாமினேஷன்லயோ இல்ல ஒரு எலெக்ஷன் மூலமா, டைரக்ட் எலெக்ஷன்ல இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாவோ வந்த பார்ட் ஆஃப் த 2 houses தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எம்பின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் எம்பி கிடையாது. பிரசிடென்ட் அப்படிங்கிறது he is not the member of 2 houses. He is outside these 2 houses and the member of parliament. The member of parliament. Okay, that is what we should keep it in mind. So he is a part of parliament, but he is not the member of either houses. So எந்த law பார்லிமெண்ட்ல மேக் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி அத பில்லுன்னு சொல்லுவாங்க. So பார்லிமெண்ட்ல லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா. சில பில்ஸ் லோக்சபா கிட்ட மட்டும் பர்மிஷன் வாங்கிட்டு பிரசிடென்ட் கிட்ட போயிடும். சில பில் லோக்சபாலையும் பர்மிஷன் வாங்கணும், ராஜ்யசபாலையும் பர்மிஷன் என்னன்னா மெஜாரிட்டி ஓட் பண்ணுவாங்க. இது எஸ்ஸா நோவான்னு சொல்லிட்டு ஓட் பண்ணுவாங்க. எஸ் மேக்சிமமா இருக்கு, மெஜாரிட்டி ரீச் பண்ணிடுச்சுன்னா அது அந்த ஹவுஸ்ல இருந்து அடுத்த ஹவுஸ் போகும், அப்புறம் பிரசிடென்ட்டுக்கு போகும். இதுதான் நடக்கும். சோ இந்த 2 ஹவுஸைக்கிட்டயும் மெஜாரிட்டி வாங்கிட்டு அது வெளியே வர்றப்ப அது வெறும் பில் தான். யூ கால் தட் அஸ் பில். அது பிரசிடென்ட் கிட்ட போனோன்னதான் அது என்னவா மாறும், அவரு பெர்மிஷன் கொடுத்தா அசென்ட்னு சொல்லுவாங்க, அவரோட சைன் போட்டாதான் அது என்னவா மாறும்னா ஆக்டா மாறும். இந்த ஆக்ட் தான் ஃபைனல், பில்லுக்கு பவர் கிடையாது. ஆக்ட் பிரசிடென்டோட சைன் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அது ஆக்டா மாறும், அதுக்கு தான் பவர் இருக்கு. புரிஞ்சுதா? So that is why president is called as the part of parliament. He is also one of the important part of parliament ன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். ஓகேவா? So all laws made in the house come into force only after receiving the assent of president. பிரசிடென்ட்டோட அசென்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அது ஆக்டா மாறும், அப்பதான் அதுக்கு பவர் வரும். அது வரைக்கும் அது வெறும் டாக்குமெண்ட் தான். அவங்க டிஸ்கஸ் பண்ண 2 ஹவுஸுக்கு ஓகே சொல்ற டாக்குமெண்டா தான் இருக்குமே வழிய அது பிரசிடென்ட் ஓகே சொன்னா மட்டும்தான் அது ஆக்டா மாறும். இதுல பிரசிடென்ட்டுக்கு பவர் ஜாஸ்தி. ஓகேவா? சோ பிரசிடென்ட் ஓகே சொல்லலாம், ஓகே சொல்லாம போலாம், ரிட்டர்ன் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய பவர்ஸ் பிரசிடென்ட்டுக்கு இந்த விஷயத்துல இருக்கு. ஓகேவா? சோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டஸ் கிவ் த ராஜ்யசபா சம் ஸ்பெஷல் பவர்ஸ். சோ என்னென்னலாம் ஸ்பெஷல் பவர்ஸ் ஓவர் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்சபா சுப்ரீம் பவர் இருக்கு. ஓகேவா? சில விஷயங்கள்ல லோக்சபாக்கு சுப்ரீம் பவர். வாட் டு ஐ மீன் பை சுப்ரீம் பவர்னா, சில பில்லுல எஸ்பெஷலி மணி பில்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த மணி பில்லுல ராஜ்யசபா பர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் லோக்சபா ஓகே சொல்லிட்டு அது டைரக்டா பிரசிடென்ட்டுக்கு போயிடும். ஜஸ்ட் ஒரு 14 days டைம் கொடுத்து இது பாருங்க, ஏதாவது சஜஷன் இருந்தா சொல்லுங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, டைரக்டா லோக்சபாக்கு ஓகேனா அப்படியே பிரசிடென்ட்டுக்கு போயிடும். இதுதான் சுப்ரீம் பவர். சில இடங்கள்ல ராஜ்யசபாக்கு ஸ்டேட்ஸை விட நிறைய பவர் ஜாஸ்தி இருக்கும். ஓகேவா? ஃபைன். சோ என்னென்ன பவர் இருக்கு இவங்களுக்கு, என்ன what do I mean by supreme power அப்படின்னா, any ordinary law needs to be passed by both the houses. ஜெனரலா எந்த லாவா இருந்தாலும் 2 ஹவுஸும் லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா ரெண்டுமே ஓகே சொன்னாதான் பிரசிடென்ட் கிட்ட போகும். அப்படி ரெண்டுமே ஓகே சொல்லல அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெட் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட் லாக்னா என்ன அர்த்தம்னா அது அப்படியே நின்னுருச்சு, லாக் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கு மேல பாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டெட் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயிண்ட் செஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஜாயிண்ட் செஷன்னா என்னன்னா, லோக்சபால தனியா ஓட்டு எடுப்பாங்க, ராஜ்யசபால தனியா ஓட்டு எடுப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்த ஜாயிண்ட் செஷன்ல 2 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு ஓட்டு எடுப்பாங்க. இதுல ஒருவேளை அந்த பில்லு ஓகே ஆயிடுச்சுன்னா அது பிரசிடென்ட் கிட்ட போகும், இல்லைன்னா அந்த பில் அங்கேயே முடிஞ்சிடும்.
that is the end of the bill. புரிஞ்சுதா? ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து ஒன்னா ஓட் எடுப்பாங்க. இங்க தனித்தனியா ஓட் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க ஒன்னா ஓட் பண்ணுவாங்க. அப்படி ஒன்னா ஓட் பண்றப்போ ஒருவேளை ஓகே ஆயிடுச்சுன்னா it will be like going to the president. ஓகேவா? ஹாய் ஜெயஸ்ரீ, நாங்க வந்து பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்பதான் இந்த ரெண்டு ஹவுஸோட பவர் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபைன், நீங்க இதுல இருந்து லிசன் பண்ணுங்க. இது வரைக்கும் மிஸ் பண்ணதை திரும்ப நீங்க வந்து யூ கேன் லிசன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, வியூ ஆஃப் லோக் சபா இஸ் டு லைக்லி ப்ரிவைல் இன் சச் மீட்டிங் சின்ஸ். இதுல என்ன அப்படின்னா, ஒருவேளை ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கிறப்போ ஆப்வியஸ்லி லோக்சபாவோட விஷயம், லோக்சபாவோட டிசிஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா லோக்சபால பாத்தீங்கன்னா 500 மெம்பர்ஸ் பிளஸ் இருப்பாங்க, 500 பிளஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ராஜ்யசபால 250 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஆல்மோஸ்ட் டபுள் த சைஸ் ஆஃப் ராஜ்யசபா லோக்சபால இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, லோக்சபாவோட டெசிஷன் மோஸ்ட்லி கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னா, மணி விஷயம் பொறுத்த வரைக்கும், மணி பில் அப்படின்னு சொன்ன இல்லையா, இந்த மணி பில் விஷயம் பொறுத்த வரைக்கும் லோக்சபாக்கு தான் பவர் ஜாஸ்தி. வாட் டு ஐ மீன் பை பவர் ஜாஸ்தினா, மத்த பில் எல்லாம் லோக்சபாலயோ ராஜ்யசபாலயோ ரெண்டு இடத்துலயே வரும். ஆனா மணி பில் பொறுத்த வரைக்கும் லோக்சபால மட்டும்தான் இனிஷியேட் கொண்டே வர முடியும். அதே மாதிரி லோக்சபாக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா ராஜ்யசபா என்ன சொன்னாலும் அது ஓகே ஆகி பிரசிடென்ட் கிட்ட போயிடும். அதனாலதான் லோக்சபாக்கு மணி பில்ல பவர் ஜாஸ்தின்னு சொல்றேன். ஓகேவா? ஹலோ, ஹாய், உங்களோட ரியல் நேம் என்ன? மாயம்மா குட்டீஸ் சேனல். வாட் இஸ் யுவர் ரியல் நேம்? ஹலோ. சோ நெக்ஸ்ட் வந்து லோக்சபா கண்ட்ரோல்ஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ங்கிறது யாரு அப்படின்னா, இந்த எலெக்ட் ஆகி வந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. ஏன் லோக்சபா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா, இது நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒன்னு இருக்கு. வாட் இஸ் திஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் சப்போர்ட் லோக்சபால இருந்தா மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆக முடியும். ஒருவேளை கவர்மெண்ட் பண்ற ஒரு விஷயம் லோக்சபாக்கு பிடிக்கல அப்படின்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒன்று கொண்டு வராங்க, அங்கேயும் ஓட் பண்ணுவாங்க. அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல ஒருவேளை அந்த மோஷன் பாஸ் ஆயிடுச்சு, மெஜாரிட்டி ஜெயிச்சிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் டிசால்வ் ஆயிடும், கவர்மெண்ட் கலைஞ்சிடும். அதனால்தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யாருக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்கன்னா லோக்சபாக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. அப்ப லோக்சபா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க ஃபுல்லாவே ரிசைன் பண்ணணும். அந்த அளவுக்கு பவர் லோக்சபாக்கு இருக்கு. ஓகேவா? ஹலோ திவ்யா, ஹாய், வெரி குட் நேம் திவ்யா. ஓகே, ஃபைன். சோ இப்ப வந்து நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும், எக்ஸிகியூட்டிவ், பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ். சோ பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல எந்த ஒரு இடமா இருந்தாலும் டே டு டே டெசிஷன்ஸ் எடுக்கிறது, ஆனா சுப்ரீம் பவர் இவங்களுக்கு இருக்காது. ஓகேவா? சோ இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளி ஸ்பீக்கிங், டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் டே டு டே டெசிஷன்ஸ் எடுக்கிறது. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, we call them as all these functionaries are collectively known as executive. So day to day decisions எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ். So this executive is in charge of execution of government policy. இப்ப நம்ம ஆக்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, பார்லிமெண்ட்ல லா கொண்டு வருவாங்க, ஆக்ட் கொண்டு வருவாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ். புரிஞ்சுதா? சோ இப்ப நம்ம கவர்மெண்ட் நான் எங்கேயாவது பேசுறேன் அப்படின்னா அவங்க தான் இந்த எக்ஸிகியூட்டிவ். ஓகேவா? நான் சொன்னேன்ல, கவர்மெண்ட் யார பேச்சு கேட்பாங்க, பார்லிமெண்ட் பேச்சை கேட்பாங்க. அப்ப இங்க நான் கவர்மெண்ட் யார சொல்றேன், இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ சொல்றேன். எனக்கு புரியல மேம், கவர்மெண்ட்னா எப்படி எக்ஸிகியூட்டிவ் ஆவாங்க அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சின்ன விஷயம், ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. சோ ஜென்ரலா நான் இது வரைக்கும் என்ன வார்த்தை யூஸ் பண்ணனா, எம்பி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணேன். இதுலயே மினிஸ்டர்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, யாராவது கேட்டிருக்கீங்களா? மினிஸ்டரும் எம்பியும் ஒன்னா அப்படின்னா கிடையாது. எம்பிங்கிறவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மினிஸ்டரும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான். ஆனா எல்லா எம்பியும் மினிஸ்டர் கிடையாது, பட் எல்லா மினிஸ்டரும் எம்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எலெக்ட் ஆகி வர ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரு சிலரை சூஸ் பண்ணி மினிஸ்டரா எடுத்துக்குவார்.
இவங்க எங்க இருந்து வருவாங்கன்னா இவங்க பார்லிமெண்ட்ல இருந்து தான் வருவாங்க, லோக்சபா ராஜ்யசபால இருந்து தான் வருவாங்க. ஓகேவா? ஹாய் ஜெயதர்ஷினி, ஹாய். எஸ், சோ லோக்சபா ராஜ்யசபால இருந்து தான் வருவாங்க. சோ இவங்க வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா they are selected by the people only. ஓகேவா? ஹலோ பிரணவ், ஹாய். குட் ஈவினிங் பிரணவ், குட் ஈவினிங். சோ இத செலக்ட் பண்றது யாருன்னா பீப்புள் தான். இவங்க ஃபர்ஸ்ட் எம்பியா உள்ள வருவாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஆனோன்னு they are only MPs. Then prime minister will select, அவங்களுக்குள்ள சில prime minister select பண்ணி மினிஸ்டர்ஸா வச்சுக்குவார். சோ இந்த மினிஸ்டர்ஸோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கிறப்போ இவங்க லா மேக்கிங்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்டுக்கு வெளியே இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. there will be various ministries, various departments இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹலோ சௌந்தர்யா, ஹாய். குட் ஈவினிங் சௌந்தர்யா, ஹாய். சோ இவங்க தான் மினிஸ்டர்ஸ். இந்த மினிஸ்டர்ஸ் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ்ஸ். புரிஞ்சுதா? சோ எக்ஸிகியூட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க கவர்மெண்டோட டெசிஷன், அந்த டெசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னா இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ். ஃபைன். So political and permanent executive னு ஒரு விஷயம் இருக்கு. What is this political and permanent executive அப்படின்னு பாத்தீங்கன்னா political executive அப்படிங்கிறது these ministers come under the concept of political executives. What do I mean by this அப்படின்னா people ஆல செலக்ட் பண்ணி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வேற வேற ஒருத்தங்க வராங்க இல்லையா, இவங்க எல்லாம் political executives. permanent executives அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா permanent executives civil servants. இந்த ஆபீசர்ஸ் இருக்காங்களா, IAS IPS ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் permanent executives. ஏன் அவங்க permanent executives சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒன்ஸ் போஸ்டிங்க்கு வந்துட்டாங்கன்னா they will be throughout their service. ஆனா பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஆன மினிஸ்டர்ஸ் அப்படி கிடையாது. எலெக்ஷன் வர வர அவங்க மாறுவாங்க. புரிஞ்சுதா? இதுதான் permanent executiveக்கு பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ்க்கு டிஃபரன்ஸ். சோ பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ்ங்கிறவங்க மினிஸ்டர்ஸ். இவங்க எலெக்ஷன்ஸ் நடந்து வின் பண்ணாங்கன்னா ஒருத்தங்க இருப்பாங்க. மினிஸ்டர்ங்கிற போஸ்டிங் எப்பவுமே இருக்கும். ஆனா மினிஸ்டர்ங்கிற போஸ்டிங்ல இருக்கிறவங்க யாருங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா பெர்மனன்ட் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க சிவில் சர்வன்ஸ், IAS IPS, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் எக்ஸிகியூட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஒன்ஸ் போஸ்டிங்குள்ள வந்துட்டாங்கன்னா they will be there throughout their service. Fine? Yes. So this is the concept of permanent executive and political executive. So even when the ruling party change ஆனாலும் அவங்க அவங்களோட ஆபீஸ்ல தான் இருப்பாங்க. So இன்னைக்கு ஒரு IAS ஆபீசர் இருக்காருன்னு வைங்க, he is a district collector. So election நடந்துருச்சு, எலெக்ஷன் நடந்து ரூலிங் பார்ட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப இவரை மாத்திருவாங்களா அப்படின்னா அவர் IAS தான் இருப்பார். புரிஞ்சுதா? எலெக்ஷனுக்காக எல்லாம் இவரை மாத்த மாட்டாங்க. ஓகே? எஸ் எஸ், எக்ஸாக்ட்லி. இந்த ஆபீஸ் ஆஃப் டென்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெசிபிக் டைம் அப்படிங்கிறதுனா ஆபீஸ் ஆஃப் டென்யூர். ஆபீஸ் ஆஃப் டென்யூர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பிரசிடென்ட் மத்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷம் இருக்கும், 5 வருஷம் ஒரு தடவை அடுத்த எலெக்ஷன் நடக்கும். பட் இவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க சர்வீஸ் ஃபுல்லா அவங்க IAS தான், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் தான். தட் இஸ் வை தே ஆர் கால்ட் as permanent executives. புரிஞ்சுதா? எஸ். So they remain in the office even when the ruling party changes. So they work under the political executive and assist them to carry day-to-day administration. So political executive இருப்பாங்க, அதாவது மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ். இந்த மினிஸ்டர்ஸ்க்கு கீழே யாரெல்லாம் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா this permanent executives. Okay, hello Harshid, hi. Yes. அசிஸ்டன்ட்னா சப்போர்ட் பண்றது. புரியுதா? அவங்களுக்கு அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் அவங்க எல்லாம் ரிசர்ச் பண்ண சொல்றாங்க, அவங்க ரிப்போர்ட்ஸ் கொடுக்க சொல்றாங்க, அவங்க இதை செய்ய சொல்றாங்க அப்படின்னா they will go and implement those decisions. அதுதான் வந்து அசிஸ்ட். ஓகேவா? அசிஸ்ட் பண்றதுங்கிறது ஹெல்ப் பண்றது அப்படின்னு அர்த்தம், சப்போர்ட் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஓகே? சோ எவ்ரிடே அட்மினிஸ்ட்ரேஷனை இவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மினிஸ்டர் வந்து டைரக்டா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் ஒரு இஷ்யூன்னு பார்க்க முடியாது இல்லையா, அதனால டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க. சோ மினிஸ்டர் வந்து ஒரு இஷ்யூ இருக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வாட்டர் இஷ்யூ இருக்கு அப்படின்னா the மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் வந்து டைரக்டா அவங்க கலெக்டரோட கனெக்ட் பண்ணி அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இஷ்யூவை பார்ப்பாங்க. So this is what I mean as assisting. ஓகேவா? So why is the minister more powerful from the civil servant? இதை நம்ம கேட்கணும்ல. மினிஸ்டர் வந்து ஏன் சிவில் மினிஸ்டர், நான் சொன்னா பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ் இருப்பாங்க, அவங்களுக்கு இல்ல பெர்மனன்ட் எக்ஸிகியூட்டிவ் இருப்பாங்கன்னு சொன்னேன்.
ஏன் இந்த பவர் டிஃபரன்ஸ்? why the political executive is more power அப்படிங்கறது தான் question. ஏன்னா first and foremost thing is the ministers are elected by people. Peopleோட ரெப்ரசன்டேட்டிவ்க்கு தான் பவர் ஜாஸ்தி. What do I mean by people's representative? மக்களுக்காக ஒருத்தங்க வந்து பேசுறது. சோ மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு பவர் ஜாஸ்தி. பட் சிவில் சர்வன்ட்ஸ் அப்படிங்கிறவங்க எக்ஸாம் எழுதி அந்த போஸ்டிங்க்கு வருவாங்க. கரெக்டா? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் செலக்ட் பண்ணி வர்றவங்க. அந்த ப்ராசஸ் தனி. பட் இவங்க மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க பீப்புளோட செலக்ஷன்ல வர்றவங்க. அதனாலதான் பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு பவர் ஜாஸ்தி, permanent executives அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. Okay, this is what is the major reason. So minister is an elected representative of the people and they are empowered to exercise the will of people on their behalf. மக்களுக்காக வேலை செய்யறதுக்கு வந்திருக்கனால அவங்களுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கும். That is what we call it as this. Okay, that is what we call, that is why ministers have more power than the the permanent executive. Okay, that is what saying minister has more power compared to the civil servant. That is what I am saying. You are right. Okay, Lok Sabha, Rajya Sabha ngaradu, Lok Sabha is house of people, Rajya Sabha is house of state. People oda representative, people oda direct ஆன எலெக்ஷன்ல வர்றவங்க என்னன்னா லோக் சபால இருப்பாங்க. ஸ்டேட்ஸ்ல இருந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா வர்றவங்க ராஜ்ய சபால இருப்பாங்க. ஓகேவா? எஸ். So minister is finally answerable to the people. அதனாலதான் மினிஸ்டர்ஸ்க்கு பவர் ஜாஸ்தி. அவங்க தான் ஃபைனல் டெசிஷன்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. அவங்க தான் அடுத்த எலெக்ஷன்ல இருப்பாங்களா இல்லையான்னு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ இவர் வந்து எஸ் ஜெய்சங்கர் சார். ஓகே, இவர் வந்து ஃபார்மர் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் மினிஸ்டர். இப்போ வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர். இப்போ வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கார். ஓகேவா? சோ இவர் வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசரா இருந்தப்போ இவர் ஒரு மினிஸ்டருக்கு கீழ அசிஸ்ட் பண்ணிருப்பார். ஓகே, சோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ். சோ பிபிடி ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டெஃபினெட்லி ஐ வில் ஷேர் இட் வித் யூ. ஓகே, சோ மினிஸ்டர் இஸ் நாட், இவங்க வந்து நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ் நிர்மலா சீதாராமன் மேம் அண்ட் வந்து கேபினெட் செக்ரட்டரி. கேபினெட் செக்ரட்டரிங்கிற ஒரு ஆபீசர், ஐஏஎஸ் ஆபீசர். புரிஞ்சுதா? கேபினெட் செக்ரட்டரி. சோ இவங்க வந்து சிவில் சர்வெண்ட். இப்ப நம்ம முன்னாடி பார்த்த ரெண்டு பேரும் மினிஸ்டர்ஸ். புரிஞ்சுதா? So minister is not and is not expected to be an expert. புரிஞ்சுதா? மினிஸ்டர் வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சோ நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எக்கனாமிக்ஸ்ல ஒன் ஆஃப் த மேஜர், ஷீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் எக்கனாமிக்ஸ். பட் there is no compulsion ஃபினான்ஸ் மினிஸ்டர்ங்கிறவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது. அதனாலதான் இந்த டெக்னிக்கல் மேட்டர்ஸ்ல மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்றது யாரா இருப்பாங்கன்னா சிவில் சர்வெண்டா இருப்பாங்க. சோ சிவில் சர்வெண்ட்ங்கிறவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், பட் மினிஸ்டர் எக்ஸ்பர்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. மினிஸ்டர்ஸ்ங்கிறவங்க பீப்புளால சூஸ் பண்ணப்பட்டவங்க. பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ், பொலிட்டிக்கலி அவங்களோட பிலாசபிக்கல்னால ஒரு அவங்களோட எக்ஸ்பர்ட், இதுக்கு முன்னாடி அவங்க நல்லது பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸை மைண்ட்ல வச்சு பீப்புள் மினிஸ்டர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கான எக்ஸ்பர்ட், அவங்க எந்த மினிஸ்ட்ரிக்கு போறாங்களோ அங்க ஆபீசர்ஸ் இருப்பாங்க, சிவில் சர்வன்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. அப்ப மினிஸ்டர்ங்கிறவங்க பீப்புளோட பவர், இங்க இவங்களோட எக்ஸ்பர்டைஸ், இது ரெண்டும் சேர்ந்து மக்களுக்கான நல்ல டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு டெமோக்ரஸில அமையுது. புரிஞ்சா? This is how the especially the concept of legislature and executive work. சரியா? சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம ஜுடிஷியரி பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு then we'll try to analyze all these institutions. Fine. Thank you so much. இந்த மாதிரி சூப்பரான கிளாஸோட திரும்ப மீட் பண்ணுவோம். பிபிடி அரேஞ்ச் பண்றதுக்கு நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஓகேவா? பை பை. சோ இது வந்து at vmaster tamil அப்படிங்கிற டெலிகிராம் சேனல். You can go and always join this channel. இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். MBSAT கண்டிப்பா எழுதுங்க. It's a very good experience. All the best for everyone. Bye.